பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையிலே கடந்த 5 மாதங்களும் நம்மை நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த புதிய 6வது மாதத்திலே ஆண்டவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன், இதுவரை தாங்கினவர், இனியும் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார் என்பதை நம்பி அர்ப்பணித்து நம்மையும் நம் குடும்பத்தையும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரலோக பிதாவே, இன்றைக்கும் ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலே இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். உடைய வார்த்தைக்குள்ளாய், உடைய நாமத்துக்குள்ளாய், உடைய ரத்தத்துக்குள்ளாய் எங்களையும் சபையும் குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டும் நடத்தினவர் தொடர்ந்து நீர் நடத்துவீராக. வாணிகள் பாய்ந்த பருத்துக்குள்ளாய் எங்களை நடத்தும். கிருபைக்குள்ளாய் மூடிக்கொள்ளும். மகிமையாவும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். உட்காருவோம். தொடர்ந்து ஒரு பாடலை பாடும். இம்மட்டும் என்னை நடத்தினீர், இதுவரையிலும் என்னை தாங்கினீர், எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த பாடலை நாம் பாடுவோம். இம்மட்டும் என்னை நடத்தினீர், இதுவரையிலும் என்னை தாங்கினீர், எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றும் போதுமானவர். இம்மட்டும் என்னை நடத்தினீர், இதுவரையிலும் என்னை தாங்கினீர், எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் பாவ பாரம் எல்லாம் தன் தோளில் சுமந்தாரே, சிலுவையிலே மரித்தாரே, எந்தன் இயேசு வல்லவரே, எந்தன் பாவ பாரம் எல்லாம் தம் தோளில் சுமந்தாரே, சிலுவையிலே மரித்தாரே, என் இயேசு வல்லவரே. பாடுவோமா? இம்மட்டும் இம்மட்டும் என்னை நடத்தினீர், இதுவரையிலும் என்னை தாங்கினீர், எந்தன் இயேசு வல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். ஒரு போதும் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிடாரே, ஒரு போதென்னை மறப்பதில்லை, எந்தன் இயேசு உண்மையுள்ளவர். பாடுவோம் எல்லாரும். ஒரு போதும் கைவிடாரே, ஒரு நாளும் தள்ளிடாரே, ஒரு நாளும் மறப்பதில்லை, எந்தன் இயேசு உண்மையுள்ளவர். இம்மட்டும் என்னை நடத்தினீர், இதுவரையிலும் என்னை தாங்கினீர், எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். என் கர்த்தரின் வருகையிலே அவர் மாறிடம் சேர்ந்திடுவே, போனது போல் வந்திடுவார், எந்தன் இயேசு வந்திடுவார். சொல்லும். என் கர்த்தரின் வருகையிலே அவர் மாறிடம் சேர்ந்திடுவே, எந்தன் இயேசு வந்திடுவார், போனது போல் வந்திடுவார். எல்லாரும் சேர்ந்து. இம்மட்டும் என்னை நடத்தினீர்,
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் நம்மை நடத்தி இருக்கிறார், இனியும் நம்மை நடத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு பாடலை நாம் பாடலாம். என்னை
என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீ என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே, எத்தனை அன்பு நீ என்னில் வைத்து பாராட்டும் தெய்வம். எல்லாரும் சொல்வீங்களா? என்னை தப்புவித்தீர், என்னை தாங்கிடும், என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீ என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே, எத்தனை அன்பு நீ என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா என்னோட கூட சேர்ந்து? என்னை தப்புவித்தீர், என்னை தாங்கிடும், என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீ என்னில் வைத்தீர் பாராட்டும் தெய்வமே. அப்படி சொல்வீங்களா? ஆராதனை இந்த 5 மாதங்கள் எங்களை தப்புவித்து எங்களை தாங்கினீர். நாங்கள் நெருக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது எங்களை தாங்கினீர். துன்பப்படும் போது எங்களை தள்ளவில்லை. இந்த புதிய மாதத்திலும் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நீர் நடத்தும் உடைய கரங்களில் அதிசயமான கிரியைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுள்ளதாக. கடந்த 5 மாதங்களும் இந்த இக்கட்டான சூழ்நிலைகள், இருளான சூழ்நிலைகளிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை ஒரு நாளும் கைவிடாமலும் நெகிழவிடாமலும் இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த 6வது மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். இந்த 6வது மாதத்தின் வாக்குத்தத்தமானது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 Corinthians chapter 2 verse 10. அடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்பிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறேன். அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் நம்மை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறேன். எவ்வளவு அருமையான வார்த்தை. ஹல்லேலூயா. கடந்த 5 மாதங்களும் நம்மை தப்புவித்தார் மரணத்தினின்று. எதுவான வியாதி இல்லையா இது? நம்மளை தப்புவித்தார். இப்போதும் நம்மை தப்புவித்து கொண்டிருக்கிறார். ரைட் நவ். இனியும் hereafter அவர் நம்மை தப்புவிப்பார். ஆங்கிலத்திலே வாசிக்கும் பொழுது He has delivered us from such a deadly peril and He will deliver us now. On Him we have set our hope that He will continue to deliver us. அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவிக்கிற தேவன் இப்போவும் தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஒரு டிரான்ஸ்லேஷனில் for it is He, அவர்தாமே, who rescued and saved us from such a perilous death, மிக பயங்கரமான கொடூரமான மரணத்திலிருந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தை ரெஸ்கியூடு. இந்த 5வது மாதத்தினுடைய ஒரு வார்த்தை, God is the God of rescuer. He rescues us. நம்மளை அவர் தப்புவிக்கிறார் மரணத்தினின்று.
இன்னும் எவ்வளவு வந்தாலும் அவர் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவரும் உண்மை உள்ளவருமாக. ஸோ புட் ஆன் யுவர் கான்ஃபிடன்ஸ் வித் அ கிரேட் எக்ஸ்பெக்டேஷன். He will deliver you each and every day from all the dangerous perils. ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் வந்தாலும் அவரை நம்பி இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை அவர் தப்புவிப்பார், அவர் விடுவிப்பார். He will rescue us. இப்போ நான் ஒவ்வொன்றாக ஒரு 6 காரியங்களை வேகமாக சொல்லுகிறேன். இந்த 6வது மாதத்தில் கிட்டத்தட்ட வருஷத்தின் ஒரு பகுதியை நேராக நாம் கடந்து முடிக்க போகிறோம். அரை பகுதிக்கு நேராக வந்துட்டோம். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 16 to 19 வரை நான் வாசிக்கிறேன். Psalm 18 from 16 to 19. உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்துக்கு என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களுமாயிருந்த என் பலத்த சத்ருவின் பகஞ்சரை கைக்கும் என்னை விடுவித்தார். ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து வைத்து என் மேல் பிரியமாயிருந்தபடியினால் அவர் தப்புவிக்கிறார். இந்த 19ஆம் வசனம் பாருங்க மறுபடியும். என் மேல் பிரியமாயிருந்தபடியினால் அவர் நம்மை தப்புவிக்கிறார். உண்மையாகவே அவர் நம்மேல் பிரியமாயிருந்தபடியினால் தாங்க இந்த 5 மாதமும் நம்மை தப்புவித்து இந்த 6வது மாதத்திலே அவர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, எதுல இருந்தெல்லாம் நம்மை தப்புவித்தார்னு போட்டிருக்கு. இதுல ஒரு காரியத்தை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன். வாசிக்கலாம். 18ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். இது உண்மையிலே இது ஒரு பெரிய ஆபத்து தானே நமக்கு எதிராக வந்திருக்கிற இந்த வியாதி. இந்த ஆபத்து நாளிலே கர்த்தர் நமக்கு ஆதரவாய் சப்போர்ட் எல்லாம் முடங்கி போயிடுச்சு, ஆனாலும் கர்த்தர் நம்ம சப்போர்ட் பண்ணார், ஆதரவாயிரு. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. He will rescue from danger. ஆபத்திலிருந்து உங்களை தப்பு வைப்பார். ஏன் உங்களை தப்பு வைக்கிறார் தெரியுமா? 19ஆம் வசனம். அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவர் மேலே பிரியமாக இருக்கிறீங்களா? நீங்கள் அவரை நேசிக்கிறீங்க? இந்த 6வது மாதத்திலே அவர் உங்களை தப்பு வைக்கிற தேவன், மரணத்தினின்று உங்களை தப்பு வைக்கிறவர். இதுவரைக்கும் தப்பு வைத்தார், இனியும் தப்புவித்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பியிருக்கிறோம் என்று நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா அவர் உங்களை இனி வரக்கூடிய எந்த பொல்லாப்பா இருந்தாலும் நம்ம கலங்க தேவையில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மை தப்புவிப்பார். உங்கள் குடும்பங்களை நீங்கள் செய்ய வேண்டியது அவரையே நம்பிக்கொண்டிருங்கள், அவரையே சார்ந்திருங்கள். சங்கீதம் 32 இன்னொரு விதமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. 32 சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 32:7, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சித்து ரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நம்ம எல்லா இக்கட்டுக்கும் அவர் நம்மை விலக்கி காக்கிறார், ஆபத்துக்கு விலக்கி காக்கிறார். அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவன் உங்களை தப்புவிக்கிறார். இரண்டாவதாக அவர் உங்களை எதற்கு தப்புவிக்கிறாராம்? வாசிக்கலாம். சங்கீதம் 34:4 வசனம். 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வியாதி கொரோனா வைரஸ் ஆரம்பிக்கும் போது டாக்டர்ஸ் சில சொன்னாங்க, ரொம்ப பயந்தீங்கன்னா உங்களுக்கு இம்யூன் பவர் கம்மியாயிடும், எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடுமா, அதனால் பயப்படாதீங்க. வேதம் சொல்லுது, உங்களை எல்லா பயத்துக்கும் நீங்கள் கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களை எல்லா பயத்துக்கும், உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்கள் வேலை, ஐயோ 3 மாதம் வேலை இல்லை, அநேகருக்கு வேலை போகக்கூடிய பயம், வேலை போகக்கூடிய சூழ்நிலை, பயப்படாதீங்க. எல்லா பயத்துக்கும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். சொல்லுங்க, என்னை எல்லா பயத்துக்கும், நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை கூப்பிட்டேன், அவர் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். அல்லேலூயா. He will rescue from fear. முதலாவது பார்த்தோம், He will rescue us from danger. ஆபத்திலிருந்து, நமக்கு எதிரிட்டு வந்த ஆபத்து, வெளியே போக முடியல, பேச முடியல இல்லையா, என்னென்னலாம் நடந்தது, அந்த நம்மளை பாதுகாத்தார். இரண்டாவதாக He rescues from fear, all kinds of fear. எல்லா விதமான பயத்துக்கும் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார். மூன்றாவதாக சங்கீதம் 72:14 வசனத்தை நாம் பார்க்கலாம். Psalm 72:14. சங்கீதம் 72:14 வசனம். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும்
கொடுமைக்கும் தப்புவிக்கிறார். கொடுமை, கொடுமை, டெரர், டெரர். இங்கிலீஷ் பைபிளில் டெரர், இன்னொரு பைபிளில் ஃப்ராடு, இன்னொரு பைபிளில் வயலன்ஸ், ஆம்பிளிஃபைட் பைபிளில் போட்டிருக்கு. எல்லா டார்ச்சர்லேருந்தும், எல்லா ஃப்ராட் பாருங்கள். இதை இந்த 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 வியாதி, இந்த வைரஸை வைத்துக்கொண்டு அநேகர் நிறையா தேவையில்லாத வீணான காரியங்களை இதிலேருந்து ஆதாயம் சம்பாதிக்கமான்னு பார்க்குறாங்க. ஃப்ராடெல்லாம், எல்லா ஃப்ராடலுக்கும், எல்லா டார்ச்சருக்கும், எல்லா வயலன்ஸுக்கும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். எல்லா கொடுமையிலிருந்து உங்களை தப்புவிப்பார். கொடுமை இனி உன் குடும்பத்திலே, கொடுமை இனி உன் தேசத்திலே, கொடுமை இனி உன் பட்டணத்திலே இருப்பதில்லை. 60ஆம் அதிகாரம் ஏசாயாவிலே நம்ம பார்க்குறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. இதிலேயே நீங்கள் 72:12 நீங்கள் வாருங்க. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிறார். 12ஆம் வசனத்தில் இதே சங்கீதத்தில் போட்டிருக்கு. நம்ம கூப்பிடணுங்க, நம்ம கூப்பிடணும். சிறுமையற்ற நம்மளை அவர் இறங்குவார். 14ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் ஆத்துமா வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்பி வைக்கிறார். மாத்திரமல்ல, அவர்களுடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருந்தது. நம்முடைய ரத்தம், ரத்தம் என்பது உயிரை குடிக்கிறது. நம்முடைய ஜீவன் தேவனுடைய பார்வைக்கு அருமையாயிருக்கிறது. அதை ஒரு நாளும் திருட, கொள்ள, அழிக்க வந்த பிசாசை தொட விடமாட்டார். ஏனென்றால் அவனை சிலுவையிலே கர்த்தர் அழித்து விட்டார். அல்லேலூயா. 3ஆவதாக, கொடுமைக்கு கர்த்தர் உங்களை தப்புவிக்கிறார். ஆதலாலே நீங்கள் பயப்பட வேண்டாம். 4ஆவதாக, தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுப்பார். தானியேலுடைய அவன் 3 நண்பர்கள் அக்கினி சூளையில் போட்டாலும் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன். யாரை ஆண்டவர் தப்புவிப்பார்? அவரை நம்புகிறவர்களை. யாரை ஆண்டவர் தப்புவிப்பார்? அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை. யாரை ஆண்டவர் தப்புவிப்பார்? அவரையே கூப்பிட்டு கொண்டு ஓயாமல் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்களை. யாரை ஆண்டவர் தப்புவிப்பார்? 4ஆவதாக, தானியேல் 3:16, நாங்கள் ஆராதிக்கிற தேவன். நாங்கள் இடைவிடாமல் கீப் ஆன் வர்ஷிப்பிங் அன்சீசிங்லி. இடைவிடாமல் நீங்கள் கர்த்தரை ஆராதித்து பாருங்கள். அன்றைக்கு ராஜாவின் கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் தப்புவித்த தேவன் இன்றைக்கு பொல்லாத மனுஷர்களுடைய கைகளுக்கும், பிசாசினுடைய எண்ணங்களின் கைகளுக்கும், அந்த அக்கினிக்கும் உங்களை அந்நிய அக்கினி உங்களை ஒன்றும் செய்ய போவதில்லை. ஏன்னா பரிசுத்த அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி நம்ம மேலே இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை, அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. தேவன் உங்களை எல்லா கைகளுக்கும் தப்புவித்து, இங்கே பாருங்கள், ராஜாவின் கைக்கும் அக்கினிக்கும் தப்புவிக்கிறார். நாம் செய்ய வேண்டியது அவரை நோக்கி நீங்கள் விடுதலையோடு கூட, நம்பிக்கையோடு கூட கீப் ஆன் வர்ஷிப்பிங், நீங்கள் ஆராதித்து கொண்டே இருங்கள். அவர் உங்களை தப்புவிப்பார். அடுத்தபடியாக பாருங்கள், அதே தானியேலின் புத்தகத்திலே இன்னொரு சம்பவத்திலே நாம் இப்படி பார்க்குறோம் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இப்படியா இருக்கிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 27. டானியேல் சாப்டர் 6:27. தானியேலின் சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராயிருக்கு. Not only delivers, it does signs and wonders in heaven and earth. Hallelujah. அவர் நம்மை பாருங்க ராஜாவின் கைக்கு தப்புவிப்பார். அக்கினிக்கு, சிங்கத்தின் வாய்க்கு உங்களை அவர் தப்புவிப்பார். அவரே தப்புவிக்கிறவர், அவரே ரட்சிக்கிறவர். அது மாத்திரமல்ல, அவர் வானத்திலும் பூமியிலும் அடையாளம். சீக்கிரத்தில் நம்முடைய தேசத்தில் இப்பொழுதும் கர்த்தர் பெரிய அடையாளங்களை கடைசி நாட்களில் செய்து கொண்டு வருகிறார். இதெல்லாம் அவருடைய வருகை சீக்கிரம் இருக்கிறது. அதனால் சந்தோஷமா நம்ம ஆயத்தமாவோம். அவர் நம்மை தப்புவிப்பார். அவர் நம்மை நிச்சயம் தப்புவிப்பார். மீண்டு ஒரு கூட்ட ஜனம் மீண்டு இருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். நாம் அந்த ஜனங்கள். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் பாருங்கள். 5ஆவதாக யோவேல் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது யோவேல் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அடுத்து பாருங்க, அவரை தொழுது கொள்ளுங்கள். Those who call upon the Lord will be delivered. The remnant, the survivors, மீதி இருக்கிறவர்களை கூட்டி சேர்த்து
அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி சியோன் பட்டணத்திலே கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். அதான் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். நம்ம அவரை தொழுது கொள். இந்த நாட்களிலே 3 மாதங்கள் ஆகிவிட்டது. இனியும் நம் வீட்டிலே முடங்கி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க, அவரை தொழுது கொள்ளுங்க. வேதம் சொல்லுது, அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரை நோக்கி யார் கூப்பிட்டு தொழுது கொள்றாங்களோ அவங்கள ஆண்டவர் நிச்சயம் ரட்சித்து விடுதலை ஆக்குவார், நிச்சயம் ரட்சிப்பார். பாருங்க, இதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், மத்தேயு மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அடுத்தபடியாக நம்மளை எதுக்கு தப்பு வைக்கிறாராம். மத்தேயு 6:13 இப்படியாய் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். தீமை நிறைந்த உலகத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோதனையான காலகட்டம். இந்த எல்லா சோதனையிலிருந்தும் எல்லா தீமையிலிருந்தும் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். இந்த 6வது மாதத்தை எவ்வளோ அழகாக ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். உன்னை எல்லாம் ஃப்ரம் ஆல் ஈவில் அண்ட் ஃபார் ஆல் டெம்டேஷன்ஸ் ஐ வில் ரெஸ்கியூ. நான் உன்னை தப்புவிப்பேன். எல்லாம் கடைசியாக வாசிக்கலாம். எனக்கு வேதத்தில் ரொம்ப பிடித்த வசனங்களிலே இது ஒன்று கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13. 1 Corinthians chapter 10 verse 13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவர். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொள்ளாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடனே கூட தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. Deliverance from all the temptation, not only that, a way to escape. தப்பித்து கொள்ள ஒரு வழி. endure it, a strength to endure it. அதை சகித்து கொள்ள பலன். ஆண்டவரே, எனக்கு ஏன் இவ்வளோ வேதனை? ஒன்று இதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க, தேவன் உண்மை உள்ளவர். உங்கள் திராணிக்கு மேலே உங்களை சோதிக்க ஒரு நாள் உங்களை விடம் கொடுக்கும். நீங்கள் வேதனையோடு துன்பத்தோடு கண்ணீரோடு இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. கர்த்தருடைய பிள்ளை, உன் திராணிக்கு மேலே உன் பலனுக்கு மேலே கர்த்தர் ஒரு நாளும் உன்னை சோதிக்க மாட்டார். ஏனென்றால் தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அவர் சோதிக்கப்பட உங்களுக்கு இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க பலனையும் தப்பிச் செல்ல வழியையும் போக்கையும் உங்களுக்கு உண்டாக்குவார். அல்லேலூயா. இந்த 6வது மாதத்திலே ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, உன்னை நான் தப்புவித்தேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து, from deadly dangerous peril God has rescued you. கடந்த 5 மாதமா எவ்வளோ மரணத்தின் செய்திகள். ஆனால் இந்த வசனம் 2 கொரிந்தியர் 1:10 பவுல் சொன்னார் இல்லையா, மரணத்துக்கு விரோதமாய் வியாதி, மரணத்துக்கு விரோதமாக பிரச்சனை, மரணத்தின் நிமித்தமான பிரச்சனை, அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நம்பி இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க என் கூட சேர்ந்து, மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார்? சொல்வீங்களா? மரணத்தினின்று எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் உங்களையும், நான் சொன்ன 6 காரியங்கள், பயங்களிலிருந்து உங்களை தப்புவிப்பார், ஃப்ரம் டேஞ்சர், ஃப்ரம் ஆபத்துகளிலிருந்து, ஃப்ரம் டேஞ்சர். அடுத்தபடியாக பார்த்தோம், ஃப்ரம் ஃபியர், பயத்திலிருந்து உங்களை, ஃப்ரம் டார்ச்சர், ஃப்ராடல், வயலன்ஸ், கொடுமைக்கு, ஃப்ரம் ஃபயர் அண்ட் கிங்ஸ் ஹேண்ட், அக்கினிக்கும் ராஜாவின் கைக்கும் சிங்கத்தின் வாய்க்கும் தப்புவித்து வானத்தையும் பூமியிலும் அவரே அடையாளம் செய்கிறவர், அவரே தப்புவிக்கிறார். அடுத்து பார்த்தோம், அவர் யோவேல்ல அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் அவர் தப்பு வைக்கிறார், மீதம் வைக்கிறார், சியோனிலே கொண்டு போய் உங்களை சேர்க்கும்படி அவங்களை தப்பு வைக்கிறார். கடைசியாக பார்த்தோம், மத்தேயுல சோதனையிலிருந்தும் தீமை நின்று உங்களை விலக்கி ரட்சித்து தப்பு வைக்கிறார், from all evil and temptation. கடைசியாக பார்த்தோம், திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்க மாட்டார். there is a way, ஒரு போக்கு, ஒரு வழி உங்கள் பிரச்சனைக்கு நிச்சயம் உண்டு. there is a solution for all your problems. answer is in God's hand. we don't have answer. He don't have problems. We have only problems. He has all the answer and solution for all our problems. Amen. நம்மிடத்திலே பதில்கள் இல்லை, அவரிடத்திலே பிரச்சனை இல்லை. நம்மிடத்தில் பிரச்சனை மட்டும்தான் உண்டு, அவரிடத்திலே நம்முடைய பிரச்சனைக்கான எல்லா தீர்வுகளும் உண்டு. ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா என் கூட சேர்ந்து? அவர் மரணத்தினின்று கடந்த 5 மாதமும் என்னையும்
என் குடும்பத்தையும் எங்கள் தேசத்தையும் எங்கள் சபையாரையும் தப்புவித்தீர். இப்போதும் தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார் என்று சொல்லுவோம். அவரையே நம்பி இருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி இந்த காலை வேளையில் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களை தப்புவித்தீர், எங்களை தாங்கினீர், எங்களை ஏந்தினீர், எங்களை நடத்தினீர், உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த 5 மாதங்களும் 2 கொரிந்தியர் 1:10 இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி அவர் மரணத்தினின்று நம்மை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பி இருக்கிறோம். He rescued from a dangerous perilous death and he will keep on rescuing us. We keep on trusting on him, oh God. உண்மையே நம்பி இருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நம்ம இந்த நாட்களில் எவ்வளோ கொடுமை, எவ்வளோ ஆபத்து நமக்கு நேரிட்டு வந்தது, எவ்வளோ பயங்கள், எல்லாத்துக்கும் நம்மளை தப்புவித்த தேவன் மரணத்தினின்று எவ்வளோ மரணங்கள் இல்லையா நம்மளை தப்புவித்தார், இனியும் தப்புவிப்பார் என்று விசுவாசிங்க கர்த்தருடைய பிள்ளையை. அவருக்கு பயந்தவர்களை அவர் தப்புவிக்கிறார். அவரை நோக்கி யோவேல்ல பார்த்தோம், தம்மை தொழுது கொள்கிறவர்களை அவர் தப்புவிக்கிறார். ஆவியோடும் உண்மையோடும் இந்த கடைசி நாட்களிலே தொழுது கொள்வீங்களா கர்த்தருடைய பிள்ளையை? ஓ, அவரை நம்பி இருக்கிறவர்களை, அவரை கூப்பிடுகிறவர்களை, ஓ திராணிக்கு மேலா நீ சோதிக்க ஒரு நாளை விட மாட்டேன். நீங்கள் கண்ணீரோடு கூட இருப்பதையும், நீங்கள் வேதனையோடு கூட இருப்பதையும் ஆண்டவர் விரும்புகிறதில்லை. உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். அதனாலே அவர் உங்களை நிச்சயம் விடுவிப்பார், நிச்சயம் தப்புவிப்பார் கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும், என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே, எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. சொல்வீங்களா? என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும், என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. சொல்லும் ஆராதனை, பரலோக பிதாவே, தொடர்ந்து ஆண்டவரே இந்த வருஷத்தின் நடுவில் வந்திருக்கிறோம். தப்புவிப்பீர், சிங்கத்தின் கைக்கும் அக்கினிக்கும் ராஜாவின் கைக்கும் தப்புவித்தது நீரே. அற்புதங்களை அடையாளை வானத்திலும் பூமியிலும் செய்வீரா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.